Ni hao. Good morning from Beijing. Day 1 in நேற்று தான் வந்தோம். அப்போ அஃபிஷியலாக இன்னைக்கு தான் டே 1 பெய்ஜிங். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றீங்க? நம்ம எங்கே வந்தாலும் நம்ம ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளியோதரை, அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ, ஸ்ட்ராபெரி. நேற்று இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். முட்டை, ஸ்ட்ராபெரி, செரி டொமேட்டோ, மெயினாக அந்த 3 தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே மைக்ரோவேவ் இருக்குது. அதனால் நான் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட மேக் ஷிஃப்ட் கிச்சன். இது கிச்சன். இதில் நான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இதில் நான் நம்ம ஊர்லேருந்து இந்த கிழங்கு வத்தல், அரிசி வத்தல் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே மைக்ரோவேவ் இருக்கா, அதனால் மைக்ரோவேவ் பிளேட்டில் வத்தலை சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அடுப்பு இருக்குது, பட் அது ஒர்க் ஆகாது, லோ வால்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களோட ஹவுஸ் கீப்பர் நான் கேட்டேன், எனக்கு குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த எலக்ட்ரிக் கடாய் கொடுத்தாங்க. சரிங்க, பார்த்தீங்களா, புளியோதரை. ஆமாம், இதில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் அதனால் எலக்ட்ரிக் கடாய் ஒன்று கேட்டேன், ரைஸ் குக்கர் ஒன்று கேட்டேன். நேற்று ரைஸ் வச்சுட்டேன் ரைஸ் குக்கரில். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஜோராக புளியோதரை மிக்ஸை போட்டு நல்ல புளியோதரை செஞ்சாச்சு, வத்தல் வறுத்தாச்சு. இனி முட்டை வேணா முட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியதுதான். ஆமாம், பயங்கர குளிர். ஆமாம், ஆனால் நேற்று நைட்டு ஃப்ரீசிங். ஆமாம். ஸோ இன்றைக்கி எங்களோட பிளான் போய் மெட்ரோ கார்டு எடுத்துட்டு இசிம் எடுக்கணும். இசிம் இல்லையா, அது என்னது, ரெகுலர் சிம், சைனா சிம் ஒன்று எடுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு ஆப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த சிம் தேவைப்படுது. WeChat ஆப் ஆக்சஸ். சொல்லு. இல்ல, அதுதான் ஜியான். செங்டு. ஆமா, ஷாங்காய். ஓகே, சரி, இப்போ சாப்பிட்டு முடிங்க. My outfit of today. நானும் மஹியும் சேம் கலர். ஓகே, யாரெல்லாம் ரெடி சைனா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு? கை தூக்குங்க, கை தூக்குங்க. அந்த சொல்யூஷன் என்னன்னா, வீசா வரல எங்களுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் அவ நேத்து நான் சொன்னேன் தெரியுமா, எங்களுக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுவா. ஓகே, அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைனா வீசா நாங்க ஸ்டார்ட் பண்ணது லேட்டு. நியர்லி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் நாங்கள் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, செம்ம டிலே ஆயிடுச்சு. ஏன்னா சைனாவில் 2 ஸ்டெப். ஒன்று, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம டேரெக்டாக வீசா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ரூவலே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேரக்ட் வீசா எப்போ கிடச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் 18th கிளம்புறோம், எங்களுக்கு கிடச்சது 17th வரைக்கும் போக மாட்டோமானே இருந்து. இன்ஃபேக்ட் எங்கள் கையில் கூட வீசா பாஸ்போர்ட் கிடைக்கல. நாங்கள் பெங்களூருக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வீசாவை பார்த்ததே இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுக்கு இந்த சைனா இது நடந்துச்சு. பட் 3 months முன்னாடி ஸ்டார்ட். கரெக்ட். ஆனால் தேங்க்ஸ் டு MSM ஹாலிடேஸ், அவங்க தான் எங்களுக்கு கம்ப்ளீட்லி இந்த வீசா இது எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. பொறுமையாக நான் அவ்வளவு நச்சு பண்ணியிருப்பேன். பிகாஸ் இந்த வீசா கிடைக்காத உடனே எனக்கு ரொம்ப படப்படப்பாயிடுச்சு. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஹோட்டல்ஸ் புக் பண்ணியாச்சு, அதனால ரொம்ப படப்படப்பாயிடுச்சு. அதனால அவங்க தான் பொறுமையாக எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு எதுடா, ஆமாம். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வெளியே இறங்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் ஃப்ரீ தான், எங்களுக்கு எதுவும் பிளான் இன்னைக்கு நாங்கள் பெருசாக எதுவுமே பிளான் பண்ணல. அதனால வெளியே போய் மெட்ரோ கார்டு வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்னைக்கு சைனாவை. எது 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 மிங் மாட். ஓகே, வெளியே இறங்கியாச்சு. இன்னைக்கு இப்போ நாங்கள் போகிறது இந்த ஸ்டேடியம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு
அங்கே மெட்ரோ கார்டு வந்து கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து 350 மீட்டர் பக்கம்தான். எங்கள் ஹோட்டல் ஆக்சுவலி இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிறது. ஆமாம், இங்கே சைடில் நீ பார்த்து வா மஹி. இங்கே எல்லாருமே இங்கேயே வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. சைக்கிள் அதெல்லாம் இந்த வழியிலே ஓட்டிகிட்டு வராங்க. அதனால் பார்த்து வரணும்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஓரமாக நிப்பாட்டி இருக்க சைக்கிள்லாம் நம்ம அந்த ரூபா போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், வச்சு எடுத்துகிட்டு போகலாம், உங்களை கூட்டிகிட்டு போகலாம். அதுதான் வந்து ஒர்க்கர்ஸ் மகாவை பாருங்க. அதுதான் ஒர்க்கர்ஸ் ஸ்டேடியம். நாங்கள் போகிற ஸ்டேஷன் அண்ணா இருக்கு. சன்னியா இருக்க போட்டு பாரு. சரி வா போ, அண்ணா இருக்குடா. ஸோ இதுதான் ஒர்க்கர்ஸ் ஸ்டேடியம். எஸ்கலேட்டர் எங்கே போகுது பாருங்க, எவ்வளவு நீளம். ஓகே, இங்கே வந்து மெட்ரோ சப்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸ் இருக்குங்க. இவங்கள்ட்ட போயிட்டு ஈகாடாங் கார்டு பேசலாம் முடியாது, நம்ம ஒன்லி டிரான்ஸ்லேட். ஈகாடாங் இந்த மெட்ரோ கார்டோட பேர் வந்து ஈகாடாங், EYIKA டாங் அந்த கார்டுன்னு நான் வந்து டிரான்ஸ்லேட்டில் அடித்து கேட்டேன். ஸோ அவங்க வந்து மெட்ரோ கார்டு கொடுத்துட்டாங்க. மஹி வந்து இந்த ஸ்வீகா கார்டு ஹோல்டர்ஸ் வந்து ஜப்பான்லேருந்து எடுத்து வச்சது. ஓகே, கார்டு கிடச்சிட்டா மெட்ரோ கார்டை காணிங்க. ஓகே, சப்வேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெண்டிங் மிஷின் பாருங்க, க்யூட்டாக இருக்கு. சாண்ட்ரியோ நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரைட் இன் சைனா. இந்த குட்டீஸ் என்னவோ எக்ஸைட்டிங்காக இருக்கு. மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுல எக்ஸைட்டிங் ஆகக்கூடியது நீங்கள் மட்டும்தான். ஸ்டாப் வந்துடுச்சு மகா, இறங்க. மஹி கிட்ட நெல்லு. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? இந்த ஏரியா பேர் வாங்லூஷியாங். நான் வந்து கொதற போகிறதில்ல, பட் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸ் மாதிரி. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன தெருக்கள், ஆலிவே எல்லாம் இருக்கும். நிறைய ஷாப்ஸு, சாப்பிட்ற இடம். ஆமாடா, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி கடைகள் இங்கே வருங்க. டேங்க்லு, மஹிக்கு பிடிச்ச டேங்க்லு கடை நல்லா இருக்கும். வேணுமா உனக்கு? மஹி சொல்லுதா எவளுக்கு சாப்பிடணுமா, ஆனால் அப்பா வாங்கி தர மாட்டாங்க. மஹி அது என்னது மஹி? மஹி இது என்னது? டேங்குலுவா? ஒரே ஸ்டைலு தான் மகான்னா. டெசர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. எவ்வளோ பிரிட்டியா இருக்கு. எனக்கும் இங்கே என்ன வித்தியாசம் சொல்லு? ஜப்பான்ல டஸ்ட்பின் பேக்கே இருக்காது, இங்க எல்லா இடத்துலயும் டஸ்ட்பின் பேக் இருக்கு. அப்பாவும் மஹியும் மகாவையும் காணும். ஃபர்ஸ்ட் மினிசோவா. அழகா இருக்கு, ஆனா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கு. பேக்கேஜ்டு ஃபுட்.
இங்கே மெயினாக வாங்க வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்கு. பிகாஸ் நம்ம ஊரில் உள்ள பவர் பேங்க் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. சைனாவில் வந்து சிசிசின்னு போட்டிருக்க பவர் பேங்க் என்ன இருக்குல்ல, இது மாதிரி போட்டிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். ஆமாம், ஏன்னா நம்ம ஊர்லேருந்து கரெக்டு, நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர பவர் பேங்க் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. பவர் பேங்க் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருக்கணும், என்ன இருக்குல்ல, இந்த கோடு இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு பவர் பேங்க் எங்களுக்கு வாங்கியிருக்கோம். அதுதான் ஆக்சுவலி மெயினாக வாங்க வந்தது. 1000 எவ்வளோ ரூபா? 1500 ஓகே, 1500 வரும். மற்றபடி இங்கே மினிசோவில் பெருசாக புதுசாக இல்லை, எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸப்ட் வேண்டாம் எக்ஸப்ட் இங்கே நிறைய இந்த பிளைண்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜேட் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இது நம்ம மீன் தொட்டியில் போடக்கூடிய கல்லு தானடா. என்ன ஒரு சின்ன பிள்ளை ஆசை. நான் வீடியோ எடுத்தேன். நான் ஒரு சாதனை பண்ணி உண்மையிலேயே நியூஸ் பேப்பர்ல வர்றதான் பெருமை எங்களுக்கு. இந்த சைனீஸ் நியூஸ் பேப்பர்ல நீ வரான்தான். எங்க ஒரு இது ஒரு கடவா, இதுக்குள்ள போயிட்டு வரும். ஒரு கியூட் ஷாப்புக்குள்ள ஏறணும். இங்க பாருங்க எவ்வளோ மேக்னெட், ஃபுட்டு மேக்னெட் அவ்வளோ. அழகா இருக்கு. அழிச்சுக்கலாமோ? சின்னது. கியூட்டா இருக்கு. ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. இது என்னென்னா ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் வரும்போது இதில் ஃபுல்லாக பேப்பர் இருக்கும். ஒன்று 1 இயர் ஒன்றா பேப்பர் எடுப்போம்ல கேலண்டரில். 1 இயர் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆட்டம். இது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. எப்படி இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது அவ்வளவும் இந்த வீடியோவை பார்த்துட்டாக்கும் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஆமா, சவுண்டு கேக்குது. நான் இதை பார்த்தோன்னா உண்மையான பிள்ளைன்னு நினைச்சிட்டேன். இது வந்து ஈஜிப்ட் மம்மிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கடை. இதோடைய பேஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ரியல் பேஸ்ட்ரியா இல்லைன்னா டாயான்னு இருக்குங்க. அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் பார்த்தா ஏதோ டாய் மாதிரி இருக்கு. எங்க இருக்கு? எதுடா? இதுவா? இதா? மஹி என்ன வாங்கின? அச்சு முறுக்கு மாதிரியா? நான் இந்த சைடு உங்களுக்கு காணிச்சனான்னு தெரியல. இங்க வருங்க, பன்னு, பேஸ்ட்ரீஸ். நாங்கள் இந்த திரமிசு வாங்கினோம். இங்கே இது வந்து ரொம்ப பாப்புலர், சீஸ் பிரெட்டு. இங்கே லஞ்சுக்கு இங்கே வந்திருக்கோம் தெரியுமா? இங்கே எங்களோட ஃபர்ஸ்ட் பீக்கிங் டக் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் நான் மறந்துட்டேன். என்ன ஜிங்மோவா? ஜிங்மோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா கங்ஃபூ சிக்கன். இது வந்து சோய்பீன் நூடுல்ஸ். இது வந்து கம்ஃபூ சிக்கனில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் பீனட்ஸ். எப்படி இருக்குடா? சூப்பராக இருக்கும். அது மெயின் என்னன்னு பார்த்துக்கோ. கங்ஃபூ சிக்கன் நூடுல்ஸ் நல்லா இருக்கு. இது வேறு ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ரோஸ்ட் டக்கு, அதாவது பீக்கிங் டக்கு, கிறிஸ்பி ரோஸ்ட் டக்கு. இது வந்து டக் சாஸ். இது வந்து ஜாஸ்மின் சாஸ் அண்ட் ஸ்கேலியன்ஸ், குக்கும்பர், சீசனிங் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டக் பேன் கேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா
கீழே வந்து ஸ்டீமர் பேஸ்கெட்டில் ஜாஸ்மின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீமில் வந்து இந்த பேன்கேக்ஸ் வந்து ஸ்டீம் ஆகிருக்கு. நம்மளோட பீக்கிங் டக் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டில் ஜாஸ்மின் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணியில் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் தான் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேன்கேக்குக்கு இடையிலையும் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிக் ஆகிடும்ல. ஸோ நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ தின்னான ஒரு ரைஸ் பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பீக்கிங் மேலே வந்து கிறிஸ்பி ஸ்கின் தனியாக இருக்குது. ஃப்ளஷ் மீட் வந்து அதுவும் ஸ்லைஸ் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஸ்கேலியன் இருக்குது, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதை மேலே வச்சிடலாம். அதே மாதிரி ஜூலியனாக கட் பண்ண குக்கும்பர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டக் சாஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஜாஸ்மின் சாஸ். ஸோ இதையும் இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுவும் இனிப்பாட்டு என்னமோ இருக்குது. என்னன்னு ஆக்சுவலி எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸ்வீட்டாக ஒரு ஏதோ கேக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீசனிங்க்கு சால்ட்டு, சுகரு, பெப்பரு அதெல்லாம் இருக்குது. அதையும் நான் லைட்டாக வச்சுட்டு இதை வந்து நம்ம சின்ன ஒரு ரேப் மாதிரி பண்ணிட்டு இப்படி சாப்பிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக சைனா வந்தீங்கன்னா பீக்கிங் டக் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. பீக்கிங் டக் சாப்பிட்றதுக்கு வந்த ரெஸ்டாரண்ட் எடா ஓகே. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஓகே, ஓகே. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்துட்டுருக்கோங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது. யூ ஹாய். எனக்கு ஆக்சுவலி இங்கே உள்ள இடங்களோட ப்ரொனவுன்சியேஷனை சொல்கிறதுக்கு வந்து இதாக இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்கிறோமான்னு தெரியல. லொடக். ஸோ யூ ஹாய் பார்க்கு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரொம்ப ப்ரிட்டியான ஒரு லேக் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் பஸ்ஸில் தான் போகணும். பிங்க்யா. ஆமாம், அதனால தான் அந்த கடைக்கு பேர் பிங்க்யா. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். எங்களை இங்கே மசாஜுக்கு கூப்பிடுவாங்க. இல்லை அண்ணே நாங்கள் வரல. ஸோ இங்கே பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் வச்சுருக்கோம்ல ஒரு மெட்ரோ கார்டு. அந்த மெட்ரோ கார்டு ஆக்சுவலி நீங்கள் பஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நாங்கள் பார்க்குக்கும் அந்த லேக்கும். ஆமாம், இங்கே ஒரு இடத்துல பேபி டர்ட்டிலோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இதுதாங்க பஸ்ஸு. ஸோ எங்கள் பஸ் அண்ணா இருக்குல்ல 135 நான் இருக்கு. இதுதான் எங்கள் பஸ்ஸு. நாங்கள் இறங்கினோன்னா நாங்கள் வந்து இங்கே ஒரு 7-11 போய் ஏதாவது வாங்கினது. நாங்கள் என்ன வேணா சும்மா சாக்கோபார், லெமனேட், ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். அப்பா கனி சதீஷ் எப்பவும் வித்தியாசமாக தான் எடுப்போம். இது என்னது? ஏதோ கிரேப் ஃப்ளேவர் சிப்பப். சாக்கோபார் கலர்ஃபுல்லா அது லெமனேட் அம்மா. சாக்கோபார் கலர்ல அது இருக்கு. அது சாதா ஐஸ்கிரீம் அது. நான் வாங்குனது ப்ளஸ் மாதிரி. ஸோ இங்கே உள்ள டிப்பிக்கலான அந்த ஷாப்போட இதை பாருங்க இருக்குல்ல. யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் தானே இப்படி இருக்கும். பட் இங்கே எல்லாமே ஷாப்பே இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னா ஹூஹாய் பார்க். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ். ஆமாம், இங்கே இந்த வழியிலலாம் சைக்கிள்லாம் வரும். ஸோ ஆக்சுவலி இங்கே உள்ள அந்த பஸ்ஸு வந்து
சர்டன் ரூட்டில் வந்து போகுது. ஒவ்வொரு ரூட்டுக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 yuan தான். நீங்கள் எங்கே இறங்குனாலும் 2 yuanங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 25 rupees. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பார்க்குக்கு போகிற வழிக்கு சதீஷ் முடுக்கா எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறோம். இதெல்லாம் வீடு இருக்கிற இடம். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த பழைய காலத்து பில்டிங்ஸ். மகா அப்பா நினச்சி பார்த்துருப்பீங்களா சைனாவில் வந்துட்டு இப்படி முடுக்கா போவீங்கன்னு? முடுக்கா போய் நம்மளே தேடி கண்டுபிடிச்சு வரல. இங்கே வர இன்னொரு முடுக்கு. ஹூஹாய் தானே, ஹூஹாய் லேக். இதுதான்டா அது. பாருங்க, சைனீஸ் அட்டையர்ல நம்ம இந்த கொடைக்கானல்ல எல்லாம் இந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே வேணும்னா நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணலாம். ஏன் அங்கேயுமே அப்படிதான் இருக்கும். இது கண்டிப்பா போகணும் சரியா. மெக்டியே ஒரு ட்ரெடிஷ்னலான பில்டிங்ல இருக்கு. லேக்குக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கெஃபே இருக்கு, அங்க வந்திருக்கோம். வியூ வந்து அண்ணா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பார்க். ஹாக்கோட ஹாட் கோகோ எப்படி இருக்கு, மஹிக்கு கோகோனட் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பா, உன்னோட ட்ரிங்க் எப்படி இருக்கு? என்னோட ட்ரிங்க்கும் நல்லா இருக்கு. ஐஸ் டீ ஒரு பிளேட் எடுத்து 2 விதத்துல வச்சிட்டு இன்னொரு பிளேட். இதுதான் என்னோட வியூ. ஆமா. ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட ஊருக்கு போக போகிறோம். ஊருக்கு மகாக்கு இங்கே வந்து நடக்க ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே நல்லா நம்ம பறக்க பார்த்துட்டே போகலாம், வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. இன்னொரு விஷயம், இங்கே உள்ள நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வருது. ஓ சரி சரி, ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறோம். இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் தெரியுமா? ஸோ அது வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக வைக்குது இந்த ட்ரிப்பை. இன்றைக்கி 1 டே சூப்பராக போச்சு. இப்போ நாங்கள் வந்து 8 மினிட்ஸ் நடந்தோன்னா ஸ்டேஷன் இங்கே உள்ளது வந்துடும். அப்புறம் அந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் ஸ்டேடியம் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அதுக்கு 2 ட்ரெயின் மாறணும். மாறி போயிட்டு டின்னர் இன்றைக்கி வெளியே போகுமான்னு தெரியல. வீட்டிலையே வந்து கொண்டு வந்த பொருளை யூஸ் பண்ணி ஏதாவது சிம்பிளாக குக் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா பார்த்த வரைக்கும் எல்லாருமே சைக்கிளு அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு. ஓகே, அப்படி இப்படி எங்கள் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஜிஷுடான் ஸ்டேஷன். ஸ்டேஷன் என்டர் பண்ணும்போது செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு தான் போகணும்.
இங்கே வந்து ஜப்பானை தாண்டி ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம பேக்கெல்லாம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகணும்ல அது மாதிரி. லைன் 2டா, லைன் 2. ஆமாம், எல்லா ஸ்டேஷன்லேயும் அப்படி இருக்குது. இதில் இருக்குல்ல லைன் 2 தான் நாங்கள் போகணும். ஸோ என்னோடய பவர் பேங்க் ரொம்ப நல்லா இருக்குங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே நம்மகிட்ட பவர் பேங்க்கில் எத்தனை % சார்ஜ் இருக்குன்னு சொல்லுது. இன்னொன்று சொல்லிட்டேன், இது வந்து நீங்கள் வந்து அப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு வசதியாக இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலி ஒரு சார்ஜிங். இது வந்து இழுக்காது, அது அப்படி இருக்கட்டும். அப்படிதான் அது லாக் ஆகி இருக்கட்டும். அப்புறம் திருப்பி காணி இன்பில்ட் ஒயரு. இதுக்கப்புறம் இதில் 2 ப்ளக் இருக்குது. என் ஃபோனுக்கும் போட்டுக்கலாம், நம்ம சதீஷோட ஃபோனுக்கும். அது என்ன ப்ளக்கு? டைப் சியா? டைப் சி, அதுவும் போட்டுக்கலாம். நல்ல வசதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். அவுக்கு அதை இருக்கட்டும். உடனே ஃபஸ்ட் டே அவுக்க கூடாது, கொஞ்ச நாள் போய் தான் அவுக்கணும். இல்லை, நான் இப்போ சார்ஜ் போட போகிறேன். ஸோ எங்களோட ட்ரெயின் இப்போ தான் போச்சு. நாங்கள் இறங்கி வர்றோம், போயிடுச்சு. இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துடுச்சு, மூடுதா, அதுக்கெல்லாம் வந்துடுச்சு. எங்கள் ட்ரெயின்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ லைன் 3 பிடிச்சி எங்களோட ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஒரு ட்ரெயின் மாறணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நான் வந்து ஜப்பானில் வந்து நாங்கள் இந்த ட்ரெயின் நேவிகேஷன் படித்தோம். இங்கேயும் இதே தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே வந்து ஜப்பானில் வந்து டாக்ஸி எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து டாக்ஸி வந்து டிடி அப்படிங்கிற டாக்ஸி அஃபோர்டபுள் தான். பட் ஸ்டில் இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரெயின் நம்ம எடுக்கிறோன்னா அது 2 யுவான். 2 யுவானுங்கிறது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா வரும். ஆனால் இதே இது நீங்கள் ட்ரெயினில் எடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு 400 500 அவ்வளோதான் வரும். ஸோ நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது ஆடப் ஆகும். ஸோ இந்த மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு மச் மோர் எக்கனாமிக்கலும் கூட. இன்னொன்று ஃபாஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்ட மாட்டீங்க. நீங்கள் ட்ரெயின் எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அதனால தான் நாங்கள் வந்து ட்ரெயின் அண்ட் பஸ் ப்ரிஃபர் பண்ணுறது. இன்ஃபேக்ட் இது வந்து நீங்கள் ஒருக்கா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி நேவிகேட் பண்ணுறது. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த சைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெட் லைனு லைன் 3 உங்களுக்கு மேப்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டாலே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, வந்துட்டோம். லைன் 3 டாங்பே டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்ம போகிற டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாங்க. எங்களோட ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எக்ஸிட் A. எல்லாமே மேலே தானா? மகா இருக்கா தெரியுமா, எக்ஸ்பர்ட்டு. மகாவை தனியாக நீங்கள் நேவிகேட் பண்ண விடுங்க, போயிடுவா. சொல்லுங்க, எனக்கு நீ அம்மா எனக்கு ஃபோன் மட்டும் கொடுத்துட்டா போதுமா, எனக்கு வந்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு. என்ன பாக்கிங்க? ஆமாடா, மேலே தான், மேலே போய் தான் போகணும். அதுதான் இங்கே வந்து சில ஸ்டேஷனில் உள்ள எஸ்கலேட்டர்லாம் ரொம்ப நீளங்க. இவா இங்கே போகிறா, அவ அங்கே போகிறா. இண்டிபெண்ட் கேட்டியா? ரெண்டும் இண்டிபெண்ட்னா இண்டிபெண்ட்டு. அப்படி நம்மெல்லாம் சின்ன பிள்ளைல இப்படி இருந்து போமானே டவுட்டு தான். அவ்வளோ தைரியம், நாலெட்ஜு. தான் வந்து ஒர்க்கர் ஸ்டேடியம் ஸ்டேஷன். இது வந்து பெரிய ஸ்டேஷன். நாங்கள் இப்போது பாஸ்ட் போனோம்ல, அந்த ஸ்டேஷன்லாம் ஓரளவுக்கு சின்னது. இது கொஞ்சம் பெருசு. இது என்ன CDFன்னு போட்டிருக்கு. இதில் போடணும், போகணும். தனியாகவே வந்துடுவியா? தனியாகவே இங்கெல்லாம் போன்னு சொன்னால் போவியா? உனக்கு நேவிகேட் பண்ண தெரியுமா? எது சுவிக்கா கடை எல்லாத்துலேயும் டேப் பண்ணிட்டு போவாலாம். இதுதான் வந்து பவர் பேங்குங்க. நீங்கள் வந்து போர்ட்டபுளாக எடுத்துக்கலாம். லைக் ரூபா போட்டு வாடகைக்கு வாங்கிக்கலாம். ஃபுல்லி சார்ஜ்ட் பவர் பேங்க்ஸ் இருக்குது பாருங்கள். இது மாதிரி அங்கங்கே இருக்குது. அப்போ போயிட்டா அது கடையில். ஆமாம்,
ஸோ எக்ஸிட் ஏ வழியாக வெளியே போயிட்டோன்னா எங்களோட வீட்டுக்கு பக்கம் வந்துடும். அண்ட் இங்கே தான் உள்ளதுலேயே ரொம்ப பெரிய எஸ்கலேட்டர் நாங்கள் பார்த்தோம். எஸ்கலேட்டர் இங்கேயோடி போகும்னு நினைப்பீங்க, இங்கே போகும்னு நினைப்பீங்க. அவன் ஸ்டெப்பில் ஏறிட்டான். வாவ், இங்கே முடியும்னு நினைப்பீங்க, இங்கே முடியும்னு நினைப்பீங்க, இங்கே முடியும்னு நினைப்பீங்க. எனக்கு ஜூம் போக மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கும். மகா வந்து ஸ்டெப்பில் தான் போவேன்னு சொல்லிட்டு போகிறது வந்து. மகா என்னாச்சு? என்ன ஸ்டெப்ஸா தப்பு கணக்கு போட்டுட்டியா மகா? மகா மொத்த பாப்போம். மகா எத்தனை இருக்கும்? ஒரு 50, 60, 100 இருக்குமோ? இங்க பாருங்க. வாவ், இது என்னது? ஒரு நைட் இப்படிதான் இருக்குமோ? அதான் அந்த ஒர்க்கர் ஸ்டேடியம் ராத்திரி வியூ. வாவ். ஸோ நாங்கள் வந்து எதுக்கு இப்போவே ரூமுக்கு போகணுன்னு அப்படி ரூம் பண்ண வந்துட்டோம். நைட் வியூ ஆஃப் பெய்ஜிங். அங்கே வரையும் போ. எங்கள் பிள்ளை பைத்தியம் பிடிச்சிட்டு சிரிச்சிட்டே போகுது. களியில் அது வீட்டுக்கு போகணும். இப்போ கால் வலி வந்தாச்சு, பவர் டவுன். அந்த மஹி வந்து எப்படின்னா இந்த பேட்ரி வந்து இந்த பீப் ஆகும் தெரியுமா மஹி? தெளிக்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டைம் பாம்புக்கு வந்து இதாகும் தெரியுமா, அது மாதிரி. இதுதாங்க ஒர்க்கர்ஸ் ஸ்டேடியம். மஹிக்கு வந்து சைக்கிள்ல ஏறணுமா? ஆனா சைக்கிள்ல ஏறினா அலாரம் அடிக்கும். அவளுக்கு ஓட்டவும் தெரியாது. எதுக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியாது. அதான் ஓட்டியாச்சா? ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. ஆமாம், பெருசு தான் கொஞ்சம். உங்களுக்கு தான் என்னைய பற்றி தெரியுமே, நம்ம தான் எந்த ஊருக்கு வந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டை விட மாட்டோம். ஆமாம், அதனால் அங்கே போய் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உண்டான கொஞ்சம் ஐட்டம் தான், வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். எங்கள் வீடு இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட், ஆமாம் நான் தூரமாக நின்று காணிக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பில்டிங் எது தெரியுமா? இதுதான். என்ன மேடம், டயர்ட் ஆயிட்டீங்களா? கால் வலிக்குதா? வாங்க, சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். நேற்று நாங்கள் வந்த சூப்பர் மார்க்கெட் இதுதான், ஏப்ரல் கோர்மே. ஸோ இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட். வாங்கியிருக்கு. எனக்கு கம்மி நாக்கெட்டு, அது ஆனியன். இது என்னது? எக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள பொருள். ஸோ இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. மேலே வந்து இந்த குக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக எக்கு, இங்கே ஃபுல்லாக இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது ரெட் சில்லி, நல்ல ரெட்டிஷாக இருக்குது. ஆனியன் பெருசாக இருக்குது ஆனியன். இது அந்த பர்பிள் கேபேஜ். மஹிக்குட்டி வந்து ஒவ்வொரு வெஜிடபிளையாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் எனக்கே ஆக்சுவலி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ். இது என்னது? பர்பிள் கலர் காலிஃப்ளவர். இதை வச்சுக்கோமா? இங்கே பாருங்க, பாக்சாய், லெட்யூஸு, ஹர்ப்ஸு. என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இந்த மாதிரி அப்ராட் வரும்போது வெஜிடபிள்ஸ் க்ரோசரி ஸ்டோர் செக் பண்ணுறது. எடுத்துக்கோ. சில்லிஸ் பாருங்கள், ரெட் சில்லியெல்லாம் ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷு நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. மஷ்ரூமை பாருங்கள், மஷ்ரூம் வெரைட்டி. இனோக்கி, பட்டன் மஷ்ரூம், ஷிட்டாக்கி, டோஃபு வெரைட்டிஸ், கார்லிக்கு, இஞ்சி.
சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு பேக்கெட் ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறமா கம்மி பியர், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அங்கே வந்து வெரைட்டியாக இருந்துச்சு ப்ரெட்டு. அதனால நான் வந்து சரி நம்ம வித்தியாசமான ப்ரெட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட். இது வந்து ஏதோ லோஃப் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன அந்த பான்மி சாண்ட்விச் ப்ரெட் மாதிரி இருக்குது. எக்கு ஒரு பெரிய பேக்கெட்டு, இதில் 15 எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி நம்ம கறி பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் வந்து தயிர். ஓகே, அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு வந்து பராட்டாவும் முட்டை கறியும் தான் பண்ணலான்ருக்கேன். அதனால் பராட்டா, ஃப்ரோசன் பராட்டா வந்து இருந்துச்சு, அது வாங்கினேன். இந்த கிரவுண்ட் நட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது. அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி மில்க், லெமன் ஜூஸ் நான் எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம இந்த கறி எல்லாம் பண்ணும்போது என்னதான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாலும் இந்த தக்காளியிலலாம் புளிப்பே இருக்காது. அதனால் நான் எப்போவுமே கறியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வாங்குவேன். ஸோ ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ்க்கு பதில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸ் பண்ணலாம், இந்த கறியில் விடலாம், எதுக்கு வேணாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சில்லி ஆயில் இது தாங்க. இந்த சில்லி ஆயிலில் ஷெஷ்வான் பெப்பர்கார்ன் போட்டிருப்பாங்க. இதுவுமே சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபேவரட் ஜப்பானில் உள்ள சில்லி ஆயில். அதுக்கப்புறமா பிடிச்ச சில்லி ஆயில் இது தான். இந்த ஆளோட ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கினேன், ஃப்ரெஷ் சிக்கன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள க்ரோசரி ஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து டின்னர் பண்ணியாச்சு பாருங்கள். ரைஸ் குக்கரில் முட்டை கறி, உடச்சி ஊற்றின முட்டை கறி பண்ணிட்டேன். புளியோதரை காலையில் உள்ள லெஃப்ட் ஓவரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா போட்டு சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாங்கின பராட்டாவை குக் பண்ணி எடுத்தாச்சு. இதோடு இன்னைக்கு vlog-அ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம்? அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட். அப்பா கேமரா மூடிரு. மூடு லென்ஸை மூடு.